இவ்வளவு விசித்திரம் பண்ணக்கூடிய பிறவியை எப்படி ஒரு கற்பம் தாங்கி வருகின்றது, அந்த கற்பத்துக்குள்ளே இருந்து தாங்கி வரக்கூடிய அந்த பிறவியினுடைய அந்த உயிரினுடைய சாரம் எங்கே நிலைக்கின்றது, அந்த உயிர் விரும்புனா கற்பத்திலிருந்து இனி ஒரு தாய் வயிற்றில் போய் அடையாமல் பாதுகாக்கப்படுகின்றது. கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத ஒரு பகுதி இந்த பகுதி. அப்போ விரும்பினோன்னா நம்ம நினச்ச மாதிரி குழந்தை பெற்றுக்கலாம், நம்ம நினச்ச மாதிரி குழந்தைய வளர்த்துக்கலாம், நம்ம நினச்ச மாதிரி பிறவி நீக்கம் செய்துக்கலாம். ஆனால் இதில் ரொம்ப வள்ளுவர் சொன்ன மாதிரி எண்ணியாங்க இதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறு. நம்மளுடைய எண்ணமும் சிந்தனையும் திண்ணமாக மிகவும் ஆணித்தரமாக இருந்தால் அந்த ஆணித்தரமான எண்ணத்தினாலும் சிந்தனையினாலும் நாம் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை அடைய முடியும். அப்படிங்கிறதுக்கு இந்த கற்பக்கிரியை இங்கே நிறைய நுட்பமான கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. திருவாசக தீக்கை. திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் 4 நெடும்பாடல்கள், அதாவது சிவபுராணம், கீர்த்தி திருஅகவல், திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திருஅகவல் ஆகியவற்றை ஓதி திரு அண்டப்பகுதியினை 108 முறை ஓதி கும்ப ஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது. இதன் மூலம் திரு அண்டப்பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையரா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவப் பொருளாக உய்த்து உணர்வார்கள் என்று திருமூலர் திருமந்திர மாலை என்னும் திருமந்திரத்தில் 481வது பாடலுக்கு கற்பக்கிரியை என்னும் தலைப்பில் உண்டான பகுதிகளுக்கு விளக்கம் பார்த்து வரும். ஏதோ கதை சொல்கிற மாதிரி கதை கேட்குற மாதிரி கேட்காம ஒவ்வொரு அணுவிலையும் இந்த திருமந்திர மாலை ஏறணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை வச்சுக்கோங்க. ஏன்னா இவ்வளவு விசித்திரம் பண்ணக்கூடிய பிறவியை எப்படி ஒரு கற்பம் தாங்கி வருகின்றது, அந்த கற்பத்துக்குள்ளே இருந்து தாங்கி வரக்கூடிய அந்த பிறவியினுடைய அந்த உயிரினுடைய சாரம் எங்கே நிலைக்கின்றது, அந்த உயிர் விரும்புனா கற்பத்திலிருந்து இனி ஒரு தாய் வயிற்றில் போய் அடையாமல் பாதுகாக்கப்படுகின்றது. இவ்வளவு விவரத்தையும் விரிவாக்கமாக இதில் பேசியிருக்கிறார். நம்ம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத ஒரு பகுதி இந்த பகுதி. அப்போ விரும்பினோன்னா நம்ம நினச்ச மாதிரி குழந்தை பெற்றுக்கலாம், நம்ம நினச்ச மாதிரி குழந்தைய வளர்த்துக்கலாம், நம்ம நினச்ச மாதிரி பிறவி நீக்கம் செய்துக்கலாம். ஆனால் இதில் ரொம்ப வள்ளுவர் சொன்ன மாதிரி எண்ணியாங்க இதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறு. நம்மளுடைய எண்ணமும் சிந்தனையும் திண்ணமாக மிகவும் ஆணித்தரமாக இருந்தால் அந்த ஆணித்தரமான எண்ணத்தினாலும் சிந்தனையினாலும் நாம் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை அடைய முடியும். அப்படிங்கிறதுக்கு இந்த கற்பக்கிரியை இங்கே நிறைய நுட்பமான கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. மாதா உதரம் மலமிகில் மந்தனாம், மாதா உதரம் ஜலமிகில் மூங்கையாம், மாதா உதரம் 2 ஒக்கில் கண்ணில்லை, மாதா உதரத்தில் வைத்த குளவிக்க. ஒரு தாய் வயிற்றில் தகப்பனாருடைய நிலைப்பாடு என்னன்னு இது வரைக்கும் சொன்னார். அந்த கருவை சுமந்துட்டு போகிற அவருடைய அந்த வாயு ஓட்டம் எந்த அளவுக்கு இருந்தால் 5 இருந்தால் எப்படி இருக்கும், 4 இருந்தால் எப்படி இருக்கும், அது இடத்ததாக இருந்தால் எப்படி இருக்கும், வளர்த்ததாக எப்படி இருக்கும், பிராணனபானன் எதிர்க்கில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இதுக்கு முந்தைய பகுதியில் சொன்னார். இப்போ தாய்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டு தாய்ட்டு சொல்கிறாரு, மாதா உதரத்து மலமிகில் மந்தனா. கற்பப்பையில் குழந்தை இருக்கும்போது மலப்பையில் மலம் கட்டி நின்றால் அந்த குழந்தை புத்தி வளர்ச்சி இல்லாமல் மூளை வளர்ச்சி கம்மியாகி அந்த குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய தொழில்நுட்பத்தை இறைவன் இப்படி ஒரு கணினியை நமக்கு கொடுத்துருக்குறான். அந்த கணினியை நம்ம எவ்வளவு அந்த சிந்தனை செறிவோடு ஓட்டணும். சதா நையின்னு எதையாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம இந்த சிந்தனை செறிவை பேரண்ட ஆற்றல் மூலம் அவற்றை செலுத்திட்டு இந்த கணினியை நான் எனக்குள்ள என்னை நோக்கி நான் வச்சுக்கிட்டேன்னா அது என்னவா இருக்கும் அப்படிங்கக்கூடிய தன்மையை சொல்கிறாரு. மாதா உதரம் மலமிகில் மந்தனா. தாயார் கற்பப்பைக்குள்ளே இருக்கும்போது மலம் மிகுத்து இருந்துச்சுன்னா அது அவன் மூட புத்தி உள்ளவனாக இருப்பான். மாதா உதரம் ஜலமிகில் மூங்கையாம். அந்த தாய் கற்பத்துக்குள்ளே நீர் தேங்கி நின்றுச்சுன்னா, யூரின் வெளியாகாமல் தேங்கி நின்றுச்சுன்னா அது அந்த குழந்தை மூங்கையாம் அப்படின்னா ஊமை அப்படின்னு அர்த்தம். மூங்கைனா ஊமை அப்படின்னு அர்த்தம். மாதா உதரம் 2 ஒக்கில் கண்ணில்லை. அப்போ மலமும் ஜலமும் சேர்த்து அந்த மலப்பை ஜலப்பைக்குள்ளே கற்பப்பையும் உள்ள குழந்தையும் வாசம் பண்ணிச்சுன்னா 2ம் ஒத்து போய் மலத்துலேயும் கட்டாக இருக்குது, ஜலமும் கட்டாக இருக்குது, ஃப்ரீ மோஷனில் ஃப்ரீயாக யூரின் போகலை அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை எது கண்ணு 2ம் தெரியாத குழந்தையாக பிறக்கும். ஏதாவது ஒன்று இருந்தால் மந்தனா பிறக்கும், இன்னொன்று இருந்ததுன்னா ஊமையாக பிறக்கும். 2ம் இல்லைன்னு சொன்னால் கண்ணு 2 தெரியாமல் போகும். மாதா உதரத்தில் வைத்த குளவியாமை.
தாயார் கற்பத்தில் இருக்கும்போதே மலஜலக்கட்டுக்கள் இல்லாமல் அந்த தாயை பாதுகாக்க வேண்டியது அவங்க தாயாருடைய கடமை அல்லது அவங்க உறவினர்கள் கூட கடமை. காலையில் எழுந்திரிச்சு மலம் போச்சா ஜலம் போச்சா கை காலெல்லாம் வீங்காமல் இருக்குதோ அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. 6 மாதத்துக்கு பிறகுனா அவங்களுக்கு நீர்க்கீரை அவிச்சு கொடுப்பாங்க, தண்டங்கீரை முள்ளுக்கீரை இவைகள்லாம் அவிச்சு கொடுப்பாங்க, தடியங்காய் எடுத்து கொடுப்பாங்க, வாழைத்தண்டு அவிச்சு கொடுப்பாங்க. இதெல்லாம் மலஜலக்கட்டுக்கள் இல்லாமல் அந்த குழந்தைய நல்லா பாதுகாப்பாக இருக்கணும். பெரியவங்க கூட்டு குடும்பத்தில் இருந்தால் இதெல்லாம் செய்வாங்க. இப்போ இவங்களுக்கும் கூட்டு குடும்பத்தினா என்னன்னு தெரிய மாட்டேங்குது, கூட்டு குடும்பத்தினுடைய அருமை தெரிய மாட்டேங்குது. அவங்களும் விரும்புகிறதில்ல, இவங்களும் விரும்புகிறதில்ல. ஏதோ இது நம்ம எங்கேயோ நோக்கி போய்கிட்டு இருக்கோம். பாரத கலாச்சாரங்கிறது எங்கேயோ நோக்கி போய்கிட்டு இருக்கு. நம்ம அதை பற்றி இப்போ பேச்சில்லை. ஆனால் ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்கள் இருந்தால் கட்டாயம் இவைகளெல்லாம் வகுத்து சொல்லி அவர்கள் நம்மை நெறிப்படுத்துவார்கள் அப்படிங்கிறத சொல்கிறார். குளவியும் ஆணாம் வளர்த்தது வாகில், குளவியும் பெண்ணாம் இடத்தது வாகில், குளவியும் 2ஆம் அபானன் எதிர்க்கில், குளவி அலியாகும் கொண்ட கால் ஒக்கில். குளவியும் ஆணாம் வளர்த்தது வாகில், வலது பக்கமாக அதாவது ஆணுக்கு தான் இந்த கண்டிஷன் போடுறாரு. குளவியும் ஆணாம், ஆண் குழந்தை பிறக்கணுன்னா வலப்பக்கமாக, அதாவது நம்மளுடைய ஹோல் பாடியோட வெயிட்டை இடது பக்கம் தள்ளிட்டு, அப்படி இடது பக்கமாக அந்த முழு நம்மளுடைய பாரத்தை தள்ளி இப்படி கையை இடது கையை ஊன்றிக்கொண்டு இந்த காலில் தூக்கி இந்த காலில் போட்டோன்னா இடது கை பக்கமாக வாசி மாறும். அப்படி மாறிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கதை பேசிட்டு அப்படி இருந்து அதுக்கப்புறம் ஆண் பெண் கலவி நடந்தால் அந்த குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும். அதை விட இன்னும் கொஞ்சம் சுலபமாக பார்த்தா இடது கையை கீழே வச்சுட்டு வலது கையை அதுக்கு மேலே வச்சு நம்ம ஒரு 10 நிமிட நேரம் நம்ம பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தோம்னா அப்போ வலது பக்கமாக ஒரு 70-80% அதிகமாக போகும், இடது பக்கம் கம்மியாக போகும். நமக்கு பெண் குழந்தை வேணும்னா வலது கையை கீழே வச்சுட்டு இடது கையை மேலே வச்சோன்னா அப்போ வாசி இடக்கை பக்கமாக போகும், வெயிட்டு வலக்கை பக்கமாக போகும். இந்த நுட்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாம் குழந்தைக்கு முன்னால் கலவிக்கு முன்னால் நாம் இது பண்ணணுன்னா அங்கே பிறக்கிற குழந்தைய நாமே நிர்ணயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அறிவு சொல்கிறாரு. குளவியும் ஆணாம் வளர்த்தது வாகில், குளவியும் பெண்ணாம் இடத்தது வாகில், குளவியும் 2ஆம் அபானன் எதிர்க்கில். இப்போ தனஞ்சயன்கக்கூடிய ஒரு காற்று தான் அந்த குளவியை கொண்டுட்டு போய் கற்பப்பையில் கொண்டு சேர்க்குது. ஆனால் அதோட அபானன் எதிர்க்கில் அந்த காற்றோடு வேறொரு காற்று வெளியிலிருந்து புகுந்து அந்த குளவியை தாயார் கற்பத்துக்குள்ளே சேர்க்க ஒட்டாமல் தட்டுச்சுன்னா அப்போ அது ரெட்டை குழந்தையாக அந்த கரு ஸ்பிளிட் ஆகி அந்த விந்து உடஞ்சி 2ஆக பிரிந்து அந்த குழந்தை ரெட்டை குழந்தையாக பிறக்கும், ஒரு குழந்தையாக இல்லை அப்படிங்கிறார். குரோமோசோம் டிஃபிஷியன்சியை இப்போ முதலே சொல்லிட்டார். குளவியும் 2ஆம் அபானன் எதிர்க்கில், இது ரெட்டை குழந்தை பிறக்கிறது அது ஒரு குறைபாடு தான். ஆனால் அதை நம்மளுடைய ஆற்றல் மிக்க சக்தினால் அதை நிறைவாக ஆக்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. குளவியும் 2ஆம் அபானன் எதிர்க்கில், குளவி அலியாகும் கொண்ட கால் ஒக்கில். சூரியகலையும் சந்திரகலையும் 2ம் ஒரே அளவில் வச்சுட்டு அப்படி கலவி பண்ணுனா அது அலி குழந்தை பிறக்கும். 2 இங்கே 50% அங்கே 50% இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம கலவி பண்ணணும்னா அது அலி குழந்தைக்கு காரணமாகும் அப்படிங்கிறார். அப்போ ஆண் குழந்தை வேணுமா, பெண் குழந்தை வேணுமா, ரெட்டை குழந்தை வேணுமா, அலி குழந்தை வேணுமாங்கிறத நாம் நம்மளுடைய வாசி ஓட்டத்தை வைத்து, நாம் நம்மளுடைய பிராண அபானத்தை சீர் செய்வதை வைத்து நாம் நிர்ணயித்து கொள்ளலாம் அப்படிங்கக்கூடிய கருத்தை பதிவு செய்கிறார். கொண்ட நல்வாயு இருவருக்கும் ஒத்து எழில் கொண்ட குளவியும் கோமளமாயிடும். கொண்ட நல்வாயு இருவருக்கும் குளரிடில் கொண்டதும் இல்லையாம் ஆங்கு கோல் விளையாட்க. அதாவது பிராணவாயு புணரும் இருவருக்கும் ஒத்து இயங்குமாய், 2 பேருக்குமே பிராணன் அபானன் 2 உள்ளே விடக்கூடிய காற்று வெளியே போகக்கூடிய காற்று. அப்போ வெளியிலிருந்து வரும் காற்றும் உள்ளே இயங்கி கொண்டிருக்க காற்றும் நேர் எதிர் இல்லாமல் 2 பேருக்கும் ஒத்த காற்றாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த குழந்தை எழில்மிக்க குழந்தையாக, அதாவது பார்ப்பதற்கு வளர்த்தி உருவ அமைப்பு கலர் நிறம் எல்லாமே அழகாக இருக்கா மாதிரி அந்த குழந்தை பிறக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இல்லாமல் 2 பேருக்கும் ஒத்த கருத்து குளரிடில், ஒத்த வாயு குளராமல் இருந்ததுன்னா அழகான பிள்ளையாக அப்படி பிறக்கும். அந்த வாயுக்கள் குளறுபடி நடந்ததுன்னா ஏதாயினும் ஒன்று கூடி ஒன்று குறைந்து அல்லது மூச்சு இறைச்சி அது மாதிரி இருந்ததுன்னா அந்த குழந்தை எதுக்கும் பயனற்ற ஒரு குழந்தையாக பிறக்கும் அப்படிங்கிறார். கொண்ட நல் வாயு இருவருக்கும் ஒத்து எழில் கொண்ட குளவியும் கோமளமாயிடும், அழகொத்த குளவி பிறக்கும்.
கொண்டனல் வாயு இருவருக்கும் குளறிடில். 2 பேரும் பிராணகலையை செலுத்தினோமா அபானகலையை செலுத்தினோமா, இதெல்லாம் ஒரு குருவை சரணடைஞ்சு நம்ம மனதை அங்கே ஒப்பு கொடுத்துட்டு பயிற்சி பண்ணணும். சும்மா நானும் இந்த திருமந்திரத்தை படித்தேன் கேட்டேங்கிற மாதிரியோ, இல்லாட்டி இப்போவே தொடங்கி இந்த பயிற்சிகளை தொடங்காமல் அந்த நேரத்தில் பயிற்சி தொடங்குறேன் அப்படிங்கக்கூடிய பேர் வழியிலே நம்ம பயிற்சி பண்ணணுன்னா அது கொண்ட வாயு குளறித்தான் போகும். நம்ம இடது பக்கம் பார்க்கணும்னு சொன்னோமா வலது பக்கமா என்ன கேட்டோம் அந்த நேரத்தில் தெரியாது 2 பேருக்கும். இப்போவே பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி கை வச்சா இடது பக்கம் போகும், எப்படி கை வச்சா வலது பக்கம் போகும்னு தெரியும். அப்போ ஆணுக்கு வலது பக்கம் வாசி போகும்போது பிறந்தால் ஆண் குழந்தை பிறக்குன்னு போகணும், ஆணுக்கு வாசி இடது பக்கம் வச்சா பெண் குழந்தை பிறக்குன்னு போகும். ஆக இவ்வளவு நுட்பங்கள் இதில் வச்சிருக்கும்போது இந்த நுட்பங்கள் இத்தனையும் சேர்ந்து நாம் குளறுபடி ஆகாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது முறையான பயிற்சியின் மூலமாகக்கூடிய கருத்தையும் பதிவு பண்ணுறார். கொண்ட நல்வாயு இருவருக்கும் குளறிடின் கொண்டதும் இல்லையாம் ஆங்கு கோல் விளையாட்க. அவளுடைய கற்பத்தில் குழந்தை இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது, அப்படி இல்லைனாலும் அது வளர்ச்சி பெற்ற குழந்தையாக இருக்காது அப்படிங்கிறார். கோல்வளை உந்தியில் கொண்ட குளவியும் தாழ்வளை உள்ளே தயங்கிய ஜோதியாம் பால் வளர்ந்து உள்ளே பகலவன் பொன்னுரு போல் வளர்ந்து உள்ளே பொருந்து உருவாமே. இங்கே உள்ள பொருந்திக்கிட்டு இருக்கக்கூடிய உரு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ஓங்காரத்து உள்ளொளி ஒளியை உச்சித்துகள் ஒளியாக மாற்றக்கூடிய ஒரு அருள் அற்புதம் இங்கே நடக்கின்றது. இதுக்கு முன்னால் ஒரு பாட்டில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. விழுந்தது லிங்கம் விரிந்தது யோனி ஒளிந்த முதல் 5ம் ஓர் 5ஓடு ஏறி ஒளிந்த முதல் 5ம் ஈர் 5ஓடு ஏறி பொளிந்த புனல் பூதம் போற்றும் கரணம் ஒளிந்த நுதல் உச்சி உள்ளே ஒளித்ததே. ஒளிந்த நுதல் உச்சி உள்ளே ஒளித்தது. இந்த கருவிகரணங்களுக்கு காரணமான இந்த உடம்பு இந்த கருவிகரணங்களை பெற்று உச்சந்தலை வழியாக உள்ள அனுபவம் பெறுவதற்கான ஒரு ஜோதி நிலையும் பெறக்கூடியது இந்த தாயார் உதரத்துக்குள்ளே நாம் பிறக்கும் போதே வாங்கி வரக்கூடிய வரம். அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நாம் வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். கோல்வளை உந்தியில் கொண்ட குளவியும் தாழ்வளை உள்ளே தயங்கிய ஜோதியாம். இப்போ கோல்வளை உள்ளே கொண்ட இப்போ இந்த விசித்தி சக்கரத்துக்குள்ள இங்கேருந்து காற்று ஊதப்படும் போது அதை மேல் நோக்கி போகிற ஒரு வரவு செலவுகளை தெரிஞ்சவங்க கோல்வளை உந்தி கொண்ட குளவியும் தாழ்வளை உள்ளே தயங்கிய ஜோதி. தாள்னா நாக்கு பகுதி அப்படின்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே இந்த தாள்ங்கிறத பச்சைத்தாள் அரவாட்டி அப்படிங்கக்கூடிய பகுதியில் பார்த்துருக்குறோம். அப்போ தாள்ங்கிறது விசித்தி சக்கரங்கிறது. தாழ்வளையுள்ளே தயங்கிய ஜோதியாம் கோல்வளையுள்ளே உந்தியில் கொண்ட குளவியும். இப்போ தாயார் கற்பத்துக்குள்ளே இருக்க குளவி இது அருள் அனுபவம் பெறுமா அப்படிங்கக்கூடிய நிலைப்பாடையும் அங்கே அது பெற்று வந்துருச்சு. தாழ்வளையுள்ளே தயங்கிய ஜோதி. இந்த பேரண்ட நாயகனை அடைவதற்கு இந்த அநாகத சக்கரத்தின் வழியாக நம்ம காற்றை மேலே ஊத வேண்டும் அப்படிங்கக்கூடியதை தாயார் கற்பத்திலே இந்த குழந்தை நிர்ணயம் பண்ணி கொண்டு வருது. பால் வளர்ந்து உள்ளே பகலவன் பொன்னுரு போல் வளர்ந்து உள்ளே பொருந்து உருவாமே. அது வளர்ந்து கொண்டு வரும்போதே பால் வளர்ந்து உள்ளே அது தாயார் கற்பத்துக்குள்ளே இருந்து வளர்ந்து வரும்போதே பகலவன் பொன்னுரு போல இந்த குழந்தை அருள் அனுபவம் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலேயே பகலவன் எப்படி சூரிய ஜோதி மிகவும் பிரகாசமாக இருக்கோ அந்த ஜோதி மாதிரி மிக அற்புதமாகவும் அழகான குழந்தையாகவும் பிறக்கும். போல் வளர்ந்து உள்ளே பொருந்தும் உருவானே. அப்போ இந்த உரு பொருந்தி இருக்கிறது கூட நம்ம அழகாக பிறந்திருக்கோமா அந்தஸ்தாக பிறந்திருக்கோமா எல்லாமே நாம் பிறவியிலே இதை வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி பொருந்தி வாழ்கின்றோம் அப்படிங்கிறார். உருவம் வளர்ந்திடும் ஒன்திங்கள் 10ல் பருவமதாகவே பாரினில் வந்திடும் மருவி வளர்ந்திடும் மாயையினாலே அருவமாவது இங்கு ஆறறிவார். இந்த உயிருக்கு உருவம் கிடையாது அப்படிங்கிறத யாருமே தெரிந்து கொள்ளவில்லை. எப்படி தாயார் கற்பத்துக்குள்ள உருவம் வளர்ந்திடும் 1 திங்கள் 10ல் 1 திங்கள்னா ஒளிபொருந்திய 10 மாதத்தில் 1 திங்கள் 10லே உருவம் வளர்ந்துடும். ஒரு குழந்தை எப்படி வளரணுமோ அப்படி பூர்ணமான ஒரு வளர்ச்சி அது பெறும். 1 திங்கள் 10ல் உருவம் வளர்ந்திடும் பருவமதாகவே பாரினில் வந்துடும். 10 மாதம் ஆன உடனே அந்த குழந்தை தன்னுடைய தாயினுடைய கற்பப்பையிலிருந்து அது தன்னாலே அதனுடைய வளர்ச்சி முழுமை பெற்ற உடனே அது வெளியே வருது. மருவி வளர்ந்திடும் மாயையினால். பூமிக்கு வந்த பிறகு அது எதனால் வளர்க்கப்படுது? மாயையாகிய செவிலித்தாயால் அது வளர்க்கப்படுகின்றது. அருவமதாவது இங்கு ஆறறிவாரே.
இந்த உடம்புக்கு வேறாக ஜீவன் ஒன்று உள்ளது, அதனுடைய அருவ நிலையை பற்றி ஒருத்தருமே அறிந்து கொள்ளலை. அது இயல்பாக ஏதோ ஒரு உடம்பு பிறந்த மாதிரி வளர்ந்த மாதிரி, இதுக்கு ஆராய்ச்சி நம்ம எதுவும் பண்ணலை. புறத்தே நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அறிவுக்கு ஆராய்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அகத்தே நடக்கக்கூடிய ஆய்வு எண்ணம், அந்த ஆய்வு மனப்பான்மை நம்ம யாருக்குமே தெரியலை. அந்த அக ஆய்வு என்ன அப்படிங்கிறது புரியலை அப்படின்னு சொல்கிறார். இட்டான் அறிந்திலன் ஏற்றவள் கண்டிலன், தட்டான் அறிந்தும் ஒருவர்க்கு உரைத்திலன், பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்குலன், கெட்டேன் இம்மாயையின் கீழ்மை எவ்வாறே. இட்டான் அறிந்திலன், ஒரு கணவன் மனைவி புணர்ச்சியின் போது இவன் விந்து விட்டான். அந்த விந்துவை அவன் விட்டான், என்ன பிள்ளை பிறக்கும், அந்த உயிர் எப்படி இருக்கும், இவனுக்கு எதுவுமே தெரியலை. இட்டான் அறிந்திலன் ஏற்றவள் கண்டிலன். சரி, அந்த குழந்தையை ஏற்றுக்கிட்டால கற்பப்பைக்குள்ள, அந்த தாய்க்குனாலும் ஏதாவது தெரியுமா அப்படின்னா ஏற்றவள் கண்டிலன். தட்டான் அறிந்தும் ஒருவருக்கு உரைத்திலன். தட்டான்னா சமைப்பவன். சமைப்பவன் இங்கு பிரம்மதேவன் தான். அவனுக்கு தெரியுது ஆம்பளை பிள்ளையா ஒரு பொம்பளை பிள்ளையான. நம்ம ஏற்கனவே இந்த கதையை நிறைய தர படிச்சிருக்கோம். பிரம்மதேவன் ஒரு ரிஷி வீட்டுக்குள்ளே நுழையும் போது, அந்த ரிஷி ஊருக்குள்ள ரிஷியோட சீடன் என்னுடைய மாதா குருமாதா இங்கே உள்ள பிரசவ நேரத்தில் வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கா, நீங்கள் ஏன் உள்ளே போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். நான் தான்ப்பா பிரம்மதேவன், நான் உள்ளே போய் அதனுடைய தலையெழுத்தை எழுதுனா தான் அது பூமிக்கு வர முடியும், அதனால் உள்ளே போகிறேன் அப்படிங்கிறார். அப்போ அது என்ன குழந்தை, அதனுடைய தலையெழுத்து என்னங்கிறத எப்பவுமே சொல்லிட்டு போ அப்படிங்கிறார். சரி, நான் வரும்போது உனக்கு அதை சொல்கிறேன், நீ வழிவிடு அப்படின்னோடனே ப்ராமிஸ் பண்ணி கொடு, எனக்கு அது வரும்போது சொல்கிறேன்னு உத்தரவாதமாக கொடு அப்படிங்கிறாரு. சரி, நான் சொல்கிறேன்னு பிரம்மதேவன் உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு அவன் சொல்கிறான், உங்கள் குருநாதர் இவ்வளவு பெரிய சிறந்த அறிஞராக இருந்தும் பெரிய ஞானியாக இருந்தும் அவருக்கு பிறந்திருக்கிற குழந்தை அந்த அறிஞனாவோ ஞானியாவோ இல்லை. இப்போ ஒரு டாக்டர் தன் குழந்தைய டாக்டராக படிக்க வைக்கணும்னு நினைக்கிறார், ஒரு வக்கீல் தன் குழந்தைய வக்கீலாக படிக்க வைக்கணும்னு நினைக்கிறார், ஒரு ஞானி தன் குழந்தைய ஒரு ஞானியாக இருக்க வைக்கணும்னு அவர் நினைக்க வைக்கல. அந்த சூழ்நிலை உருவாகலை, மகாபாரத காலத்திலேருந்தே உருவாகலை. துரோணாச்சாரியார் நன்மை தீமை இரண்டுக்கும் தலைவராக தான் இருந்தார், முழுமையான தீமை உடையவர்னு சொல்ல முடியாது. ஆனால் அவன் அஸ்வத்தாமா ஒரு இறந்து நைட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளஞ்சிறார்களை அறுத்து எடுக்கக்கூடிய அளவிற்கு, அதுவும் ஒரு வீரனை எப்படி கொல்லக்கூடாதோ அப்படி ஒரு வீரன் எதிர் வீரன் கொல்றாங்கக்கூடிய அளவிற்கு அவன் தன்னுடைய தரத்தை தாழ்த்தி கொள்கிறான். அப்போ ஒரு குரு துரோணாச்சாரியார் வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தையாக இவன் இல்லை அப்படிங்கிறது. இப்போ ஒரு மனிதன்ட்டேருந்து இன்னொரு மனிதன் உருவாகும்போது இன்னும் குணத்தில் இன்னும் தன்மையில் உருவாகணும்னு இல்லை, அவங்கவுங்க ஊழ்படி நடக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த கதைகள்லாம் ஒரு சான்றாக நமக்கு அமைகிறது. இவர் என்ன குழந்தை பிறந்திருக்குன்னா, உன்னுடைய குருநாதருக்கு ஒரு ஞானியெல்லாம் பிறக்கலை, சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு நாளைக்கு 10 படி நெல்லும் ஒரு எருமாடும் அவனுக்கு தலையில் எழுதியிருக்கு. இன்றைக்கி ஒரு எருமாடை அவன் வீட்டில் கட்டி வச்சுருக்கிறான்னா அந்த எருமாடை கொடுத்து 10 படி நெல் அவனுக்கு வர வரும். அந்த 10 படி நெல் இன்றைக்கி எனக்கு 10 படி வேலை இல்லை, நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டேன், எனக்கு சாப்பாடு தயாரிக்கிறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த 10 படி அந்த எருமாடு நாளைக்கு இருக்கும், நாளைக்கு வேலையே இருக்காது. அப்போ நாளைக்கு அதுலேருந்து 4 படி நெல் எடுத்துட்டான்னா மீதி 6 படி நெல் இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் 4 படி நெல் அந்த எருமாடு அவங்ககிட்ட வீட்டில் ஸ்டாக் நிற்கும், அவ்வளோதான். இப்படியே அவனுடைய வாழ்க்கை தரம் ஓடும், அதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லார். அப்புறம் இன்னொரு குழந்தை, பெண் குழந்தை, அதே மாதிரி அடுத்து அவர் குருநாதர் தீர்த்த யாத்திரை போயிட்டு மீண்டும் இல்லறை நடத்தி இன்னொரு குழந்தை பிறகு அந்த குழந்தை சரியான குழந்தையா இல்லை, பெண் குழந்தை பிறகு. என்னையா அப்படி மாறி அப்படின்னு சொன்னான். இதுதான் அந்த குழந்தையினுடைய தலையெழுத்து, அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சிந்திக்கிறதுக்கு இல்லை தம்பி. யார் வயிற்றில் எதுவும் எப்போதும் பிறக்கலாம்ங்கிறதுக்கு இது அடையாளம். என் வயிற்றில் ஏன் இது மாதிரி பிறந்தது, என் வயிற்றில் ஏன் இது மாதிரி பிறந்தது, அது மாதிரி யாரும் கேட்க முடியாது. சுவாமி விவேகானந்தர் நெருப்புனா சுடுமானா அந்த நெருப்பு சுடத்தான் செய்யும், அவ்வளோ பெரிய நெருப்பு அது. அந்த நெருப்புக்கு சுகர் வந்துருச்சு, ப்ரெஷர் வந்துருச்சு, கொலஸ்ட்ரால் வந்துருச்சு, ஈஸ்ட்ரோபிலியா வந்துருச்சு. இது நெருப்புனா சுடுமானா இந்த நெருப்புக்கு இத்தனை நோய் வரணுமா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அது என்ன வாங்கி வந்ததோ அது அந்த கருவிலே சமைக்கப்பட்டு வந்திருக்கு. அது யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. நாம் அனுபவிக்கும் போது நம்ம அனுபவத்தில் அப்படியே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில், நம்ம அதை ஒத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் இருந்தோம்னா அந்த ஒத்துக்கக்கூடிய மனப்பக்குவமே நமக்கு பக்குவத்தை ஏற்படுத்தி தரும். அப்போ உச்சந்தலையில் ஒளிதிகள் வண்ணத்தை நாம் காணக்கூடிய ஒரு அருள் அனுபவத்தை அது பெற்றுத்தரும். அப்போ இந்த நிலைப்பாடை உடைத்து எறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடன் ஒரு குறிப்பிட்ட கால எல்லை வரை அந்த சீடனும் தீர்த்த யாத்திரை போயிட்டு அங்கேருந்து வாரம். குருநாதர் ஊரில் இல்லை, இந்த பூமியிலே இல்லை. குருநாதருடைய பையங்க எங்கே இருக்கிறாங்கன்னு போய் பார்க்க போனால் பொண்ணு அவர் எழுதின எழுத்துப்படி அது எங்கேயோ போயிடுச்சு. பையனை போய் பார்த்தா அவன் ஒரு எருமாடை வச்சுருக்கிறான், அவன் ஒரு விவசாயியாக இருந்து அவன் அந்த எருமாடை போய் புனையல் அடிக்க போய் அதன் மூலமாக வரக்கூடிய நெல்லை வச்சு அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்.
அந்த நெல் வந்து இவனுக்கு எப்படி அந்த 10 படி நெல் அப்படின்னா இன்றைக்கி எப்படி கிடச்சிருக்குன்னு இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த பிரம்மதேவன் எழுதும்போது எப்படி உன் தலையில் ஒரு எருமாடும் 10 படி நெல்லுன்னு எழுதினாரோ அப்படியே ஒரு எருமாடும் 10 படி நெல் இவர்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இவன் வந்து அதை மாற்றி அமைக்கணும்னு நினச்சி இவன் சொல்கிறான், இன்றைக்கி இந்த எருமாடை விற்றுருப்பா, விற்றுட்டு உனக்கு வேண்டிய பொன் பொருள் எல்லாத்தையுமே நீ சம்பாதிச்சுக்கலாம், அதை நான் கூட இருந்து உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் சந்தையிலும் போய் எருமாடை விற்று புதுசான பொருட்கள்லாம் அவருக்கு வாங்கி கொடுக்குறாரு. 4-5 நாள் தொடர்ந்து செய்துட்டு இதை போலயே நீ இன்னும் இனி வரும் நாட்கள்லேயும் அந்த எருமாடை விற்றுட்டு நீ பண்ணரு. யாரோ ஒருத்தருடைய எருமாடை கொண்டாந்து நம்ம வீட்டில் கொண்டாந்து கட்டி வச்சு நம்ம போய் அதை விற்று நாம் இது பண்ணணுன்னா நமக்குடைய விதிப்பயனும் வினைப்பயனும் அடுத்த பிறவிக்கு இது கூடத்தானே செய்யும். ஏதோ ஒரு வினையை நம்ம பெருக்கி கொண்டு இருக்கிறோம்னா அந்த பையனுக்கு இரவும் பகலும் ஒரே மன உளைச்சல். ஆனால் வெளியே சொல்லவும் முடியலை. ஒரு பெரியவர் வந்து நீ இது மாதிரி செய்யின்னு சொல்லும்போது, அதுவும் என்னுடைய அண்ணனுக்கு சமமானவர், என்னுடைய தந்தையாருக்கு அவர் முதல் சீடனாக அவர் இருந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவரை போன்னு சொல்லி தள்ள முடியும்? அதனால் இவர் அதுவே ஒரு நிலைப்பாடாக அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். அப்புறம் ஒரு 5-6 நாள் அவர் தள்ளி முள்ளி அவர்கிட்ட இருந்துட்டு ஒரு 5-6 நாள் கழித்து நீங்கள் போங்க சாமின்னு ஒரு கும்பிடு போட்டுட்டு அவர் அந்த வீட்டில் அந்த எருமாடை பத்திரமா வச்சுட்டு 4 நாள் அவர் வெளியவே போகலை. இத்தனை நாள் சுகஜீவனமாக சாப்பிட்ருக்காரலாம், 4 நாள் வெளியவே போகலை. யாராவது நீ இந்த பொருளை களவு செஞ்சுட்டு வந்து அங்கே வச்சிருக்கியான்னு சொல்லி கேட்டுருவாங்களோங்கக்கூடிய ஒரு அச்ச உணர்வுனால வெளியவே போகலை. அப்புறம் 10 நாள் கழித்து மெதுவாக அந்த மாடை ஓட்டிகிட்டு போய் மீண்டும் அதே 10 படி நெல்லுக்கும் அந்த ஒரு எருமாட்டுக்குமான வாழ்க்கை தரத்தை அவர் அமைச்சுக்கிட்டார். இப்போ நம்ம யாருக்கு என்ன விதி அமைச்சிருக்குன்னு தட்டான் பிரம்மதேவன் யார்கிட்டக்கும் சொல்ல மாட்டான். இது மாதிரி தவசீலர்கள்ட்ட அகப்பட்டுக்கிட்டான்னா வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லுவான். தட்டான் அறிந்தும் ஒருவர் குறைத்தில. அப்போ இட்டவனுக்கும் என்ன பிள்ளைன்னு தெரியாது, ஏற்றுக்கொண்டவனுக்கும் என்ன பிள்ளைன்னு தெரியாது, சமைத்து இந்த பூமிக்கு வர வச்ச அந்த பிரம்மதேவனுக்கும் என்ன பிள்ளைன்னு தெரியும், சொல்ல மாட்டான். பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்கு என் அந்த பட்டாங்கு இந்த விதிமுறைப்படி, பட்டாங்குனா விதிமுறைப்படி, இந்த விதிமுறைப்படி சொல்லக்கூடிய யாருமே வாய் திறக்கலைன்னா என் கெட்டேன் இம்மாயையின் கீழ்மை எவ்வாறு. மாயைப்படுத்துகிற பாட பாருங்கள். ஒரு கணவன் மனைவி சேர்க்கையின் போது என்ன குழந்தை உற்பத்தி ஆகுங்கக்கூடியது 2 பேருமே உணர முடியாமல் இதில் என்ன நுட்பத்தை வச்சுருக்கிறாரு. உங்களுக்கே நான் உணர்த்துறங்கக்கூடிய லாபம் முன்னக்கூட்டி சொல்லியிருக்கிறாரு. வலது பக்கம் நீங்கள் நாசி அமைத்து கொண்டு வாசிக்காற்று அதிகப்படியாக வலது பக்கம் போகிற மாதிரி ஆணுக்கு வலது பக்கம், அதாவது 2 பேரும் பயிற்சி பண்ணிடல. இந்த வாசி வந்து எப்போவுமே வந்து தாய்க்கு இருக்கிறத விட தகப்பனாருக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து எல்லா நூற்களும் சொல்கிறது. இவங்களுடைய உடல்வாகு அப்படி இருக்குது, அவங்களுடைய உடல்வாகு அப்படி இருக்குது. அப்போ ஆணின் உடல்வாகு வலது பக்க நாசியில் மூச்சுக்காற்று அதிகமாக வரா மாதிரியும் இடது பக்க நாசியில் மூச்சுக்காற்று கம்மியாக வரா மாதிரியும் உண்டான பயிற்சியை நீ மேற்கொண்டு, அப்போ நான் வளர்த்தது வாகில் அந்த வாசி வளர்த்தே போகும்படியாக இருந்தால் உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும்னு நான் முன்னக்கூட்டியே சொல்லிட்டேன். அப்போ அதை விட்டுட்டு நீ வந்து என்ன குழந்தை பிறக்கும்னு சொல்லி நீ தெரியாமல் நீ குளறுபடி பண்ணினேன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இவ்வளவு நுட்பம் இருக்குது நம்ம உடற்கணியில், அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதை இட்டவனும் தெரியாது, ஏற்றுக்கொண்டவனும் தெரியாது, தட்டானும் அவன் சமைத்தவனும் சொல்ல மாட்டான், பட்டாங்க இப்படி தான் விதிங்கிறத நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகுனாலும் உங்களுக்கு உடல் வளர்ச்சியும் அறிவு வளர்ச்சியும் ஏற்படட்டும். இப்படி வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அடிச்சுக்கிட்டோன்னா அது நம்மளுடைய பயிற்சிக்கும் முயற்சிக்கும் அது ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணம். அதை இன்னும் கொஞ்சம் மேல்தரமான எண்ணமாக ஆக்கி கொண்டோமானால் நம்ம என்ன வருதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை வச்சுக்கிட்டோன்னா அது நம்மளை மேல்நிலைப்படுத்தும் அப்படிங்கக்கூடியதில் சொல்கிறார். கெட்டேன் இம்மாயையின் கீழ்மை எவ்வாறு இன்புற நாடி இருவரும் சந்தித்து துன்புறு பாசத்தில் தோன்றி வளர்ந்தபின் முன்புற நாடி நிலத்தில் முன் தோன்றிய தொன்புறு நாடி நின்று ஓதலுமாமே. சரிம்மா, விதிச்சாச்சு. இதுலேருந்து விடுதலை பெறதுக்கு ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? ஆண் குழந்தை பிறக்கணுமா பெண் குழந்தை பிறக்கணுமா? நாங்கள்லாம் வந்து காலத்தெல்லாம் கடந்துட்டோம். இப்போ சங்கத்தில் யாரும் இப்போதைக்கு குழந்தை பெறக்கூடிய பிள்ளைங்க ஒரு 4-5 பிள்ளைங்க தான் வராங்க. அவங்களும் இந்த தொழில்பாடு தொடங்கின பிறகு அவங்களும் ஆளையை காணும். அப்போ எங்களை மாதிரி நீங்கள் ஆட்களுக்கு நீங்கள் என்ன திருமூலர் சொல்லியிருக்கிறாருன்னு கேளுங்க, அதை எங்களுக்கு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், இன்புற நாடி இருவரும் சந்தித்து துன்புறு பாசத்தில் தோன்றி வளர்ந்த பின் 2 பேரும் அன்போடு கலந்து 2 பேரும் சந்தித்து
பாச வலைக்குள் அகப்படும் துன்புறு பாசம், சாதாரண பாசம் அல்ல, மேலும் 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 துன்பத்தை தரக்கூடிய பாச வலைக்குள் அமர்ந்தபின் முன்புற நாடி நிலத்தின் முன் தோன்றிய தொன்புற நாடி நின்று ஓதலுமாமே. முன்னை பழமைக்கும் முன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் பேர்த்துமை பற்றியனை தொன்புற நாடி, தொன்மைக்கெல்லாம் தொன்மையான அப்பறத்தை நாடி இதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வழி என்னையா எனக்கு, அதை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அவனை நாடி நின்று சரணாகதி பண்ணணும்னா அந்த சரணாகதியும் அன்புமே நம்மளுக்கு இதிலேருந்து விடுதலை பண்ணித்தரும். பாசத்துக்குள்ளே நம்ம விழவிடாத தடுக்கக்கூடியது அன்பு. எல்லா உயிர்களையும் நம்ம நேசிக்க தெரிஞ்சோன்னு வச்சுக்கோங்க. அந்த எல்லா உயிரும் நேசித்து தெரிந்த அன்பு நேயத்தை நிமலனை காட்டித்தரும். அப்போ நேயத்தை தான் நிமலன் இருக்கிறாங்கக்கூடிய சூட்சுமம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு துன்பங்கிறது வராது. அப்போ தொன்மை பழம்பொருளை நம்ம நாடி ஏதோ நன்மையோ தீமையோ நான் கலந்து பிறந்து இப்படி வளர்ந்துட்டேன், நானும் 2 கருவை உற்பத்தி பண்ணிட்டேன், இனி இதிலிருந்து விடுதலை பெறும்னா தொன்மைக்கெல்லாம் தொன்மையான உன்னை சரணடைகின்றேன், எல்லாரையும் அன்பு செலுத்தி அந்த அன்பின் மூலமாக என்னை விடுதலை பண்ணு அப்படின்னு வேண்டிக்கிட்டோன்னா அது நமக்கு கிடைக்கும். துன்புற நாடி நின்று ஓதலுமாமே. அந்த முன்னை பழமையை நாடி நின்று ஓதினோமானால் நமக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இன்றைய சூழ்நிலையில் ஒரு அற்புதமான ஒரு கருத்து, இவ்வளவு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, அதாவது மிக முன்னேற்றமான தொழில்நுட்பங்கள் வளர்ந்தபோது கண்டுபிடிச்சக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை சொல்கிறாரு. குயில் குஞ்சு முட்டையை காக்கை கொண்டிட்டால் அயற்பின்றி காக்கை வளர்க்கின்றது போல் இயக்கில்லை போக்கில்லை ஏன் என்பது இல்லை, மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றவாறு. ஒரு குயிலுக்கு தானே அடைகாத்து முட்டை பொறிக்கக்கூடிய இயல்பு கிடையாது. அப்போ அதனுடைய சந்ததி வளரணும் தானே. அந்த சந்ததி வளர்கிறதுக்கு இறைவன் அதுக்கு ஒரு டெக்னாலஜியை, ஒரு தொழில்நுட்பத்தை கொடுத்துருக்குறான். குயில் போய் கூட்டில் காக்கை குஞ்சு பொறித்து அடகாக்கக்கூடிய ஒரு பக்குவத்தில் இருக்கும்போது எங்கேயெல்லாம் காக்கை கூடு இருக்கோ அதை அதனுடைய கூர்த்த மெய்ஞானம் கொண்டு அதை அழிஞ்சுக்கும். இந்த பறவைகளுக்கு விலங்கினங்களுக்கெல்லாம் மோப்ப சக்தி அதிகம். அப்போ காக்கை எங்கே முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது, தனக்கு அருகாமையில் எது ரெடியாக இருக்குன்னு அதை பார்த்துக்கும். அந்த காக்கை கூட்டில் போய் குயில் போய் முட்டை போட்டு வரும். அதுக்கு எதனால் குயில் காக்கை கூட்டில் முட்டை போகுதுன்னா இதுக்கு முட்டை பொறிச்சுக்கிறதுக்கு இதுக்கு இயல்பு இல்லாத மாதிரி. அதை போல் ஒரு டெஸ்ட் பேபியை வளர்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறேன் கேளுங்க. மோட்டிலிட்டி, அதாவது ஒரு உயிரணு நீந்தி சென்று கருப்பையை அடைவதற்கு தடை ஏற்படும் பட்சத்தில், இது இன்றைய விஞ்ஞானத்தில் இது இல்லை, இப்படி தடை ஏற்படும் பட்சத்தில் அந்த குழந்தைய டெஸ்ட் பேபியாக எடுத்துட்டு அந்த குழந்தைய திரும்ப தாயார் கற்பத்துக்குள்ளே அந்த கருமுட்டையை எடுத்து அப்புறம் ஒரு டெஸ்ட்டுக்குள்ளே போட்டு அதை வளர்க்க செய்து அதை மீண்டும் தாயாருடைய கற்பப்பைக்குள்ளே செலுத்துகிறாங்க. இப்போ மோரர்லெஸ் நம்ம ஆடு மாடுகளுக்கெல்லாம் இது மாதிரி தான் ஒரு கருவூட்டல் பயிற்சியே இப்போ நடக்குது. அது மாதிரி நீங்கள் ஆண் பெண் சேர்க்கை இல்லாத போது மோட்டிலிட்டிங்கக்கூடிய அது நீந்தி செல்லும் ஆற்றல் இல்லாத ஒரு உயிராற்றல் இல்லாத ஒரு தன்மை இருக்குமானால் அவனுடைய விந்துவை எடுத்து நீங்கள் டெஸ்ட் பேபி ஆக்கி நீங்கள் ஒரு உலகத்துக்கு ஒரு குழந்தைக்கு தாய்ங்கக்கூடிய ஒரு பெருமையை நீங்கள் தேடிக்கோங்க அப்படின்னு சொல்லார். குயில் குஞ்சு முட்டையை காக்கை கூட்டிலிட்டால் அயற்பின்றி காக்கை வளர்க்கின்றது போல் டெஸ்ட் பேபில் அந்த குழந்தை வளர்ந்து இயக்கில்லை போக்கில்லை ஏன் என்பதில்லை. அது ஏற்கனவே இந்த தகப்பனார் வயிற்றில் இருக்கும்போது அதனுடைய வளர்ச்சி இல்லாமல் இருந்தது. அதனுடைய உயிர் துடிப்பு அதாவது உயிர் துடிப்பு இல்லை, அதனுடைய நீந்தும் தன்மை, அதனுடைய போக்கு, அதனுடைய செயல்திறன்கள் இவைகள் வேகமாக மற்ற எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி நடக்காது இருந்ததுனால், அசைவில்லாமல் இருந்ததுன்னா அந்த பேபி எடுத்து ஒரு டெஸ்ட் பேபி ஆக்கி நீங்கள் கருத்தரித்து கொள்ளலாம். இதுக்கு நமக்கு முன்னோடியாக காக்கையும் குயிலுமே இருந்திருக்கு, இதுக்கு நீங்கள் அச்சப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு யோசனை வேற சொல்கிறார். ஒரு முன்னுதாரணத்தை காட்டி குயில் தன்னுடைய காக்கை குஞ்சை வளர்த்து கொடுக்கறது மாதிரி உங்கள் குழந்தைய இன்னொரு டெஸ்ட் பேபி வளர்த்து மீண்டும் அவளுடைய கற்பைக்குள்ளே செலுத்தி அவள் வளர்த்து தரக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படிங்கிறார். குயில் குஞ்சு முட்டையை காக்கை கூட்டிலிட்டால் அயற்பின்றி காக்கை வளர்க்கின்றது போல் இயக்கில்லை போக்கில்லை ஏன் என்பதில்லை. இதனுடைய செயல்திறன் குறைவாக இருக்கிறதுனால அதை இது மாதிரி செய்துக்கலாம். மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றவாறு அந்த தாயும் இந்த குழந்தையை வளர்த்து இந்த உலகத்துக்கு ஒரு புதிய படைப்பாக கொடுப்பாள் அப்படின்னு சொல்கிறார். முதற்கிழங்காய் முளையாய் முளைப்பின் அதற்புதலாய் பலமாய் நின்றளிக்கும் அதற்கு அதுவாய் இன்பமாவது போல் அதற்கு அதுவாய் நிற்கும் ஆதிப்பிரானே. அதாவது
இந்த பரந்தான் இவ்வளவு கதையும் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, பேரண்ட ஆற்றலுங்கக்கூடிய ஒரே பரம் நம்ம வினையும் விதியும் கூட்டி வைக்க, நம்ம வினை முந்தும் காலம் வினை பழுக்கும் காலம் வந்தபோது அந்த வினை பழுப்பதற்கு ஏற்ற மாதிரி நம்ம அறிவில் நின்று நம்மளை தொழில் பட வைத்து நம்ம அருள் அனுபவமோ பொருள் அனுபவமோ அதை விட வினை அனுபவமோ எந்த அனுபவத்தையும் ஒன்றை நம்மை அனுபவித்து கொள்ள வைக்கிறார். முதல் கிழங்காய் முளையாய் முளைப்பின் அற்புதலாய். முதல்ல ஒரு அதாவது விச்சதின்றியே விளைவு செய்வான். முதல்ல ஒரு உற்பத்தியை உற்பத்தி தான். அந்த உற்பத்தி என்ன, ஒரு முதல் மனிதனை ஆதி மனிதனை உற்பத்தி பண்ணுறான். அதில் ஆணாகவும் பெண்ணாகவும் அவனே நுழைகிறான். அதாவது இதுவரைக்கும் அவன் உருத்தெரியா காலத்தை என் உள்புகுந்து உளமண்ணி கருத்திருத்தி ஊன்புக்குனான். அவன் ஊன்புக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் இந்த உயிர்கள் எல்லாம் இன்ப அனுபவம் அனுபவிக்க வேண்டும். உலகத்தில் தோன்றின யாரும் வெட்ட வேலி மரமாக நின்று விடக்கூடாது. அந்த பட்டுப்போன மரமாக அவங்க நின்றக்கூடாது. உயிர் அனுபவமும் அனுபவிக்கணும், உடல் அனுபவம் அனுபவிக்கணும், செயிரில் நல் இன்ப அனுபவமும் அனுபவிக்கணும். அப்போ உயிர் அனுபவம் வேணும், உடல் அனுபவம் வேணும், இன்ப அனுபவம் வேணும். அப்படி மாதிரி இந்த உயிர் பிறக்கணுமே தவிர ஒரு பட்டமரம் மாதிரி ஒரு உயிரை நிற்கவே கூடாது. ஒன்று இது இறையாற்றலை பெற்றுக்கொண்டு இறை அனுபவத்தில் முழுமையாக தெளிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தவ ஆற்றல் அதிகமாக இருக்கணும். அவங்க தளர்வுற்ற போது அவங்க தளர்ச்சியை நீக்கிறதுக்கு 2 பேர் ஒரு உதவியாளராக இருக்கணும். அதெல்லாம் நம்ம தவமும் தவமுடையார்க்கே ஆகும் அப்படின்னாரு. அப்படி நான் சம்பாத்தியம் பண்ணிட்டு வந்திருந்தேன்னா அந்த சம்பாத்தியம் எனக்கு பலன் தரும். அதுக்கு மூல காரணமாக அந்த முழுமுதல் பொருளே இருக்க வேண்டும். முதல் கிழங்காய் முளையாய் அம்முளைப்பின் அற்புதமாய் பலமாய் நின்றளிக்கும் அதற்கு அதுவாய். அற்புதலாய் முதல்ல ஒரு கிழங்கா இருந்துச்சு, கிழங்குலேருந்து முளை வந்துச்சு, முளையிலிருந்து செடி கொடி அப்படி எல்லாமே ஓங்கி வளர்ந்துச்சு, கிளை கொப்பு இது எல்லாமே. அதுக்கு பிறகு நின்று அளிக்கும் அதற்கு அதுவாய் இன்பமாவது போல் அதற்கு அதுவாய் நிற்கும் ஆதிப்பிரானே. பரஞ்சோதி பரம்பொருள் தான் இவ்வளவாகவும் பறந்து நிற்கிறான். செடியாய் கொடியாய் புல்லாகி பூடாகி புழுவாகி எல்லாமாகவும் அவன் தான் இருக்கிறான். செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லாமாகவும் அவனே நிற்கிறான். இதில் தனித்து ஒன்று அவன் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. அப்போ அவன் தான் மூல காரணம், அவன் தான் விதைப்பவன், அவன் தான் விதையும், அவன் தான் முளைப்பும், அவன் தான் எல்லாமும் அவனே அப்படின்னு சொல்கிறார். ஏனோர் பெருமையராகினும் எம்மிறை ஊனே சிறுமையில் உட்கலந்து அங்கு ஊனே சிறுமையில் உட்கலந்துள்ளான் வானோர் அறியும் அளவல்ல மாதேவன் தானே அறியும் தவத்தின் உள்ளே. பேரண்ட நாயகன் தானே அறியும் தவத்திற்குள்ளாக இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்னா, ஏனோர் பெருமையனாகிலும் எம்மிறை ஊனே சிறுமையில் உட்கலந்தான். இந்த ஊனுக்குள்ளே அவன் புகுந்தான். ஊனுக்குள்ளே புகுந்தவன் சாதாரணமான ஆளான்னு நினைக்கிறாங்க. ஏனோர் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தேவனான பரம்பொருள் தானே இந்த ஊனுக்குள்ளே புகுந்தான். ஊன் புக வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு பரம் இந்த ஊனுக்குள்ளே எதுக்கு புகுந்ததுன்னா, நம்ம எல்லாம் உய்விக்க வேண்டி எந்த ஜீவன் கடைத்தேறணும்னு விரும்புதோ அந்த ஜீவன் ஊனுக்குள்ளேருந்து கடைத்தேறும் வழியை காட்டுறான். எந்த ஜீவன் இன்ப அனுபவம் அனுபவிக்க வேண்டும்னு நினைக்கிறானோ அந்த ஜீவன் உள்ளுக்குள்ளேருந்து இன்ப அனுபவத்தையும் அவனே அருளி செய்கின்றான். அப்போ ஊன் புக வேண்டிய அவசியம் இல்லாத பரம் தான் ஊன் புகுந்து சிறுமையுள் அந்த ஊனின் குற்றங்கள் என்னென்ன உண்டோ அது இந்த பரத்தை போய் தாக்குதான்னா அது தாக்காது. ஆனால் அந்த ஊன் சிறுமையுடைய ஊன், அது மலமானது, மூத்திரமானது, இது எல்லா மலம் சோறும் 9 வாயிற்குடிலை மலங்கள் புலனைந்தும் வஞ்சனை செய்யக்கூடியது. அந்த ஊனுக்குள்ளே அவன் உள்ளே புகுந்து நிற்கான். என் உள்ளம் என்னும் குடிசையிலும் குலவி நுழைந்தேனையே ஐயா அப்படின்பார் வள்ளல் பெருமானார். அப்போ அந்த ஊன் குடிசைக்குள்ளும் புகுந்து உள்ளம் என்னும் குடிசைக்குள்ளும் புகக்கூடியவன் பெருமைக்கெல்லாம் பெருமையான அந்த பரம்பொருள் அப்படின்னு சொல்கிறாரு. பரத்தில் கரைந்து பதித்த நற்காயம் உருத்தரித்து இவ்வுடல் ஓங்கிட வேண்டி திரைக்கடல் உப்பு திரண்டது போல திருத்தி பிறக்கும் திருவொருளாலை. இப்போ உப்பு எடுக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திரைக்கடல் அலையடிக்கக்கூடிய கடல்ல இருந்து ஒரு தண்ணியை கட்டி பாய்ச்சி கட்டுவாங்க. அப்படி கட்டி வெயில் அதில் நேர விழுற மாதிரி அந்த இடத்துல வெயில் அடிக்கிற இடங்களில் அந்த நீரை கட்டி பாய்ச்சுவாங்க. அதுக்கு நீர் சுருங்க அந்த உப்பு பாலம் மேலே வரும். திரைக்கடல் உப்பு திரண்டது போல, அந்த திரைக்கடலினுடைய உப்பு அந்த நீரால் வற்றப்பட்டு திரண்டது போல திருத்தி பிறக்கும் திருவொருளாலே. இந்த அருள் அனுபவம் பெற வேண்டும் என்னும் ஆவல் உள்ள ஒரு உயிருக்கு இந்த உயிரை திரித்து இன்னொரு உயிருக்குள்ளே பிறப்பிச்சு
அந்த இதிலிருந்து எவ்வளவு அருள் அனுபவம் கொடுக்க முடியுமோ அத்தனை இறைவன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கான். நம்ம பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இந்த திரைக்கடல் உப்பு வந்து ஒரு திருச்சி பிறக்கக்கூடிய தன்மையில் உப்பு காய்ச்சல் மாதிரி நாம் இந்த உடம்பை பசியால், தூக்கத்தால், மாயையால் கொழுக்க நல்லா தின்னு அப்படி நல்லா கொழுக்க வச்சுக்கிட்டு இருந்தோன்னா இந்த ஞானத்தை பெற முடியாது. எது எதில் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, எது எதில் நம்ம வசப்படுத்த முடியுமோ அத்தனையும் வசமாக்கி கொண்டோமானால் அது திருச்சி பிறந்து அது பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொள்ளும். பரத்தில் கரைந்து பதித்த நல் காயம், அது பரம்பொருளோடு கலந்து அந்த காயத்தை பக்குவம் செய்யும். பதித்த காயம் உருத்தரித்து உடல் ஓங்கிட வேண்டி இந்த உருவாக தரித்த இந்த உடம்பில் அந்த அருள்ஜோதி, ஞானமயமான அந்த அருள்ஜோதி மேலும் வளர்ந்து உச்சந்தலையை கடந்து பரவழி அனுபவங்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் கலந்து பறக்கும். அது எதை மாதிரி நடக்கும்னா, திரைக்கடலில் உப்பு திரண்டது போல திருத்தி பிறக்கும் திருவருளாலே. அப்போ மேலான பரம்பொருள் ஜீவனுடைய நன்மையை கருதி இத்தனை திருவிளையாடலும் செய்கின்றது. நாம் அதனை பெற்று உய்தி பெறுவதற்கான ஒரு வழியை தேடலாங்கிறத கற்பக்கிரியையில் ஏறத்தாழ 40 பாடல்கள் சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி 40வது பாடலோடு நம்ம நிறைவுபடுதோம். நாளைக்கு மூவகை சீவ வர்க்கம் அப்படிங்கக்கூடியதில் ஜீவர்கள் வந்து சகலர், பொருளாகலர், விஞ்ஞானகலருங்கக்கூடிய ஜீவர்களாக எப்படி பிறக்கிறாங்க, எப்படி வளர்கிறாங்க அப்படிங்கக்கூடியதெல்லாம் நாளைக்கு உண்டான கருத்தில் நம்ம சொல்லலாம்.